ஹை கைஸ், வெல்கம் பேக் டு எம்ஜி லாக்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ். நான் மோகன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, பராசக்தி மூவிலேருந்து ட்ரைலர் நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரைலர் ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நேற்று ஃபுல்லாக நம்ம நேற்று ஜனநாயகனுடைய ஆடியோ லான்ச் பார்த்ததுலேயே சரியாக போயிட்டு டைம் ஃபுல்லாக தெரியல எப்போ ரிலீஸ் பண்ணாங்க ட்ரைலர்னு சொல்லிட்டு. அப்புறம் நைட்டு ஒரு 11 o'clock தான் பார்த்தேன் ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சரி நாளைக்கு பார்த்துப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இப்போ அவங்க குயிக்காக அந்த ட்ரைலர் பார்த்து முடிச்சிடும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சுதா மேம் டைரக்டர், இந்த படத்துடைய டைரக்டர். அவங்க படம்லாம், அவங்க படத்தில் சூரரை போட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு படம் தான் நான் பார்த்துட்ருக்கேன் அவங்களுடைய டைரக்ட் பண்ண படத்துலேயே. சரி வாங்க பார்த்துருவோம். अरे हिंदी में बोल मद्रासी दिल्ली आता, मद्रासी हिंदी बोला, हिंदीக்காரர் மதுரை आता, हिंदीக்காரர் தமிழ் போலா. இன்னைக்கு ரசம் சோறுதானா? ஏன் தோற ரசம் சோறுலாம் சாப்பிட மாட்டீங்களோ? வாரம் தோறம் வீட்டுக்கு வந்துட்டு போற. கேடுவி போடுற ரசம் சோறு தத்திங்க வா. அண்ணன் தம்பிங்களா ரெண்டு பேரும். நமஸ்காரம். ரெக்கமெண்டேஷன்ல வந்து உயிரை வாங்குது தண்டம். வணக்கம். காலை செய்திகள். நாடெங்கும் அனைத்து மாநிலங்கள் இந்தியை அதிகாரப்பூர்வமாக ஆட்சி மொழியாக்கும் சட்டம் இயற்றப்பட உள்ளது. 8ஆம் கிளாஸ் படிச்ச என்ன படிக்காத தற்கூரி ஆகிட்டாங்க. அப்போ அவன் மூத்த பேரா இருக்கால, இந்திய திணிக்கிற வேலை பார்த்து நல்லா சம்பாதிக்கிறானே. இந்த வீட்டு குலசாமிடாவே. எனக்கு ஹிந்தி சொல்லி கொடு. இப்படி அழுக்கு மூட்டையா வந்தா மண்டையில எப்படி ஏறும்? சுத்த பத்தமா வா. ஓயா. நாலாம் போக மாட்டேன். பொறுக்கி. யார பொறுக்கின்ற? கறி பொறுக்கி. அண்ணா பெரியார் கிட்ட விருது வாங்குன நீ இந்த புள்ள கிட்ட அடி வாங்கி இந்திய கத்துக்கிட்டு பொழப்பு நடத்துமாடா. போடா நீ சொல்லு. ஓ ये एक मूर्ख है. கெமிஸ்ட்ரி படிச்சவங்க உருவாக்குன நெருப்பு வேகமா எரியும். டேய் நில்றா. தேண்டா எரிச்ச பொறுக்கி. ஆனா இப்போ ஏன் எரியுது, எதுக்கு எரியுது பார்க்க வருவாங்க இல்ல? உங்களுக்கு அரசாங்கத்தோட பிரச்சனைனா டெல்லிக்கு போய் உங்க எதிர்ப்பு தெரிவிப்படுத்துங்க. டெல்லி தான் இங்க வா. தங்க இடம், நேரத்துக்கு சாப்பாடு, போட்டுக்கு நல்ல துணிமணி, கேட்கறப்பெல்லாம் காசு. அதான் போராட்டம் பண்றது குண்டில கொழுப்பேறி போய் கிடக்கு. ஊர்வலம் அமைதியா தான் போயிட்டு இருக்கு. பிரச்சனை எதுவும் இல்ல சார். அப்ப பிரச்சனையை உருவாக்குங்க. இந்த நெருப்பு பார்வோம் பட்டிக்கொள்ளும். அவன் எப்படி ஊர்த்தா போராடிட்டு இருக்கான். உங்க அதிகமாக அந்த தீ பரவட்டும்ன்ற டைலாக் தான். 4 காலி பயலுக ஒரு பில்டிங்கை பற்ற வச்சதும் டெல்லியில இருந்து கிளம்பி வந்திருக்கீங்க. அந்த காலி பயல தலைவரா தெரியலாம்ல சார். உங்க ஊர்ல பதுங்கி இருக்கிற மாணவர்களை உடனே வெளியே அனுப்புங்க. 1 கோடி பேருக்கு கேட்கிற மாதிரி சுடுவோம். சத்தம் கேட்டு அவனே வருவான். ஒன்று தேவை. மிஸ்டர் அண்ணா, are you behind this? ஆனா இத பண்ணவன் யாரா இருந்தாலும் அவன் என் தம்பி. ஆனா தமிழர்கள் ஹிந்திக்கு எதிரானவங்க இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நாங்க ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க, ஹிந்திக்கோ ஹிந்திக்காரங்களுக்கோ இல்ல. ஐ நீட் யுவர் ஆர்டர்ஸ். பொள்ளாச்சிலே அடிச்சு பொள்ளாச்சிலே போச்சிரும். ஆன்டி நேஷனல் ஸ்கம். என் செந்தமிழை காக்க பெரும் சேனை ஒன்று உண்டு. ட்ரைலர் பார்த்துட்டோம். நல்லாயிருக்கு, ட்ரைலர் நல்லாயிருக்கு. அதிகமாக இந்த நிறைய இடத்துல அந்த மூவியில் தீ பரவட்டும் அந்த டைலாக் எழுதி வச்சுருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு தெரியல, படம் பார்த்தா தான் தெரியும் நமக்கு. பிஜிஎம் நல்லா இருந்துச்சு, எல்லாருமே நல்லா இருந்தாங்க. அந்த ஒரு ஷார்ட்டும் ஒரு அந்த விஷுவல்ஸும் சூப்பராக இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தாங்க. இன்னொரு தடவை பார்த்துருவோம்.
अरे हिंदी में बोल मद्रासी। मद्रासी दिल्ली आता बोला, हिंदीக்காரர் மதுரை आता हिंदीக்காரர் தமிழ் போலா. இன்னைக்கு ரசம் சோறு தானா? ஏன் தோற ரசம் சோறுலாம் சாப்பிட மாட்டீங்களோ? வாரம் தோறும் வீட்டுக்கு வந்துட்டு போற. எதுக்கு கிழவி போடுற ரசம் சோறு தத்தீங்க வா. நமஸ்காரம். ரெக்கமெண்டேஷன்ல வந்து உயிரை வாங்குது தண்டம். வணக்கம். காலை செய்திகள். நாடெங்கும் அனைத்து மாநிலங்களிலும் இந்தியை Serial ஆக்கத்தை first அதிகாரப்பூர்வமாக movie ஆட்சி தமிழ்ல. மொழியாக்கும் சட்டம் இயற்றப்பட உள்ளது. 8ஆம் கிளாஸ் படிச்ச என்ன படிக்காத தற்கூரி ஆக்கிட்டாங்க அப்போ. அவன் மூத்தம் பேரா இருக்கான்ல, இந்திய திணிக்கிற மத்திய சர்க்காருக்கு அடிமை வேலை பார்த்து நல்லா சம்பாதிக்கிறானே. இந்த வீட்டு குலசாமிடாவே. மகிழா லோகம். எனக்கு ஹிந்தி சொல்லி கொடு. இப்படி அழுக்கு மூட்டையா வந்தா எப்படி ஏறும்? சுத்த பத்தமா வா. ஓயா நான்லாம் போக மாட்டேன். பொறுக்கி. யார பொறுக்கின்ற? கறி பொறுக்கி. அண்ணா பெரியார் கிட்ட விருது வாங்கின நீ இந்த புள்ள கிட்ட அடி வாங்கி இந்திய கத்துக்கிட்டு பொழப்பு நடத்துமாடா. போடா நீ சொல்லு. ஓ ஓ மூர்க்க. கெமிஸ்ட்ரி படிச்சவங்க உருவாக்கின நெருப்பு வேகமா எரியும். கட்டடத்தை ஏன்டா எரிச்ச? பொறுக்கி இது பார்க்க வருவாங்க இல்ல. உங்களுக்கு அரசாங்கத்தோட பிரச்சனை, டெல்லிக்கு போய் உங்க எதிர்ப்பு தெளிவுபடுத்துங்க. டெல்லி தான் இங்க வா. தங்க இடம், நேரத்துக்கு சாப்பாடு, போட்டுக்கு நல்ல துணிமணி, கேட்கறப்பெல்லாம் காசு. அதான் போராட்டம் பண்றது குண்டில கொழுப்பேறி போய் கிடக்கு. ஊர்வலம் அமைதியா தான் போயிட்டு நம்ம இருக்கு. டைலாக்டா. பிரச்சனை எதுவும் இல்ல சார். அப்ப பிரச்சனையை உருவாக்குங்க. இந்த நெருப்பு பார்வோம் பட்டிக்கொள்ளும். அவன் எப்படி உருத்தா போராடிட்டு இருக்கான்? உங்க மக்களே உங்க மேல யுத்தம் நடத்துறாங்க. 4 காலி பயலுக ஒரு பில்டிங்கை பற்ற வச்சதும் தில்லியில இருந்து அந்த காலி பயலுங்க தான் மக்களோட பார்வையில தலைவரா தெரியலாம்ல சார். உங்க ஊர்ல பதுங்கி இருக்கிற மாணவர்களை உடனே வெளியே அனுப்புங்க. இப்படி பேருக்கு கேட்கிற மாதிரி சுடுவோம். சத்தம் கேட்டு அவனே வருவான். இந்த ஷாட் வந்து செம்ம ஷாட் சார். சத்தியமா இந்த ஃப்ரேம். மிஸ்டர் அண்ணா, are you behind this? ஓஜி we are not behind this. இத பண்ணவன் யாரா இருந்தாலும் அவன் என் தம்பி. ஆனா தமிழர்கள் ஹிந்திக்கு எதிரானவங்க இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அம்மா நாங்க ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க. ஹிந்திக்கோ இந்திக்காரங்களுக்கோ இல்ல. ஐ நீட் யுவர் ஆர்டர்ஸ். பொள்ளாச்சிலே அடிச்சு பொள்ளாச்சிலே போச்சிரும். ஆன்டி நேஷனல் ஸ்கம். காக்க பெரும் சேனை ஒன்று உண்டு. ஃபுல்லாக இருக்குது உடம்பெல்லாம். அந்த வசனம், என் செந்தமிழை காக்க புது சேனை உண்டு, அந்த வசனம் வரும்போது அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்குது. தமிழ் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மொழி தமிழ். நல்லா இருந்துச்சு, ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. இந்த ஃபஸ்ட்டு டைட்டில் டீசர்லேயே விட்டுருப்பாங்க. அந்த எஸ்கே வந்து நடந்து வந்து அந்த காலேஜுக்குள்ளே மேலே ஏறி அந்த பில்டிங் மேலே நிற்கிற மாதிரி அந்த ஃப்ரேம் சூப்பராக இருக்குங்க. நல்லா இருந்துச்சு அது. அப்புறம் ரவி மோகன், ஜெயம் ரவி வந்து வில்லனாக பண்ணுறாரு இந்த மூவியில். எப்படி இருக்க போதுன்னு சொல்லிட்டு தெரியல, படம் பார்த்தா தான் தெரியும் நமக்கு. ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு தான் தோணுது, ட்ரெய்லர் பார்த்தா அந்த மாதிரி தான் தெரியுது. அப்போ கதை எப்படி இருக்கும்? கண்டிப்பாக படம் நல்லா தான் இருக்கும். நான் சுதா மேம் எடுக்கிற படம் அந்த மாதிரி தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஜனவரி 10ஆம் ரிலீஸ் ஆகுது. ஜனவரி 9ஆம் ஜனநாயகன். அதை பார்த்துட்டு போய் பார்ப்போம், பராசக்தியும் பார்ப்போம். ஆடியோ லான்ச்சில் பேசியிருந்தார் சிவகார்த்திகேயன் கூட. இந்த பொங்கல் கண்டிப்பாக அண்ணன் தம்பி பொங்கலாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படி தான் இருக்க போகுது கண்டிப்பாக. இடையில் அது வந்து அவர் சொன்ன மாதிரி காமெடி பண்ணிகிட்ருப்பாங்க, காமெடி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி தான் அவன் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும் யார் எப்படின்னு சொல்லிட்டு, சிவகார்த்திகேயன் எப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் தெரியும். எனக்கு பர்சனலாக சிவகார்த்திகேயனை பிடிக்கும். ஏன்னா அவர் நல்ல மனுஷன் தான், வரும் நல்ல ஆக்டர். படிப்படியாக உயர்ந்து வந்தவர் அவரும், கஷ்டப்பட்டு வந்தவர் தான் வரும். பார்க்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. பாருங்கள், பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பராசக்தி ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி
ஜனநாயகனுடைய ட்ரைலர் ரியாக்ஷனாக நம்ம சேனலில் போட்டிருப்போம். அதையும் போய் பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.